வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சாமியார்கள், யோகிகள்லாம் தலைமுடிய வெட்டாம அவ்ளோ நீளமா வளர்க்கறாங்கன்னு? இது சும்மா ஒரு ஸ்டைலுக்காகவா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான ரகசியம் இருக்கா? வாங்க, இன்னைக்கு இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக, ஏன் அறிவியல் காரணங்களையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ நேர விஷயத்துக்கு வருவோம். இது வெறும் ஒரு பாரம்பரியமா? இல்ல தலைமுடிக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உண்மையிலேயே ஏதோ ஒரு தொடர்பு இருக்கா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் நாம நினைக்கிற மாதிரி சும்மா பழக்கவழக்கங்கள் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம உடலோட ஆற்றல், பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பு, ஏன் சில நேரங்கள்ல சூரிய ஒளியோட பங்கு பற்றியெல்லாம் கூட பேசுது. இது நமக்கு ஒரு ஆழமான புரிதலை கொடுக்குது. இந்த முழு விஷயத்தோட மைய கருத்தே இதுதாங்க. அதாவது தலைமுடிய ஒரு ஆன்மீக அலைவாங்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா மாதிரி பாக்குறாங்க. எப்படி ஒரு ரேடியோ காத்துல வர்ற அலைகளை பிடிச்சு பாட்டா மாத்துதோ அதே மாதிரி நம்ம தலைமுடி பிரபஞ்சத்துல இருக்கிற நுட்பமான சக்திகளை நமக்குள் ஈர்த்து நம்மளோட விழிப்புணர்வு அதிகப்படுத்துற ஒரு கருவியா இருக்குன்னு நம்பப்படுது. சொல்லப்போனா பல ஆன்மீக மரபுகள்ல தலைமுடிய ஒரு சக்தி கடத்தியா தான் பாக்குறாங்க. அது நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற அந்த மின்காந்த புலத்துக்கும் பிரபஞ்சத்தோட பரந்த ஆற்றலுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுதான். இதனால தியானம் பண்றதும் மத்த ஆன்மீக பயிற்சிகள் செய்யறதும் இன்னும் ஆழமாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுல பாருங்க, ஈஷா அறக்கட்டளை மாதிரியான அமைப்புகள் சொல்ற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒருத்தர் உயர்நிலை ஆன்மீக ஆற்றல் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சக்தியை இழந்துடாம உடம்புலயே பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த நீளமான முடி ரொம்ப உதவுது. ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த நீளமான முடியோட முக்கியமான ஆன்மீக வேலைகளை சுருக்கமா பார்க்கலாம். 1. பிரபஞ்ச சக்தியை உள்ள இழுக்குது. 2. நம்மகிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தியை பத்திரமா பாதுகாக்குது. 3. நம்ம முதுகு தண்டோட அடியில இருக்கிறதா சொல்லப்படுற குண்டலினி சக்தியை எழுப்பி மேல கொண்டு வரும், இது உதவுது. இந்த எனர்ஜி, சக்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பழக்கத்துக்கு இன்னொரு ஆழமான தத்துவார்த்தமான அர்த்தமும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் பாருங்க. இந்த உலகத்தோட செயற்கையான அழகு, அதனால வர்ற அந்த கர்வம், அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயற்கையோட ஒரு பகுதியா அதோட சேர்ந்து வாழ்ற ஒரு நிலையை இது குறிக்குது. இது ஒரு விதமான ஆன்மீக சுதந்திரம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் நாம ஆன்மீக நம்பிக்கைகளை பத்தி பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கா ஏதாவது காரணம் இருக்கா? இந்த ஆன்மீக கருத்துக்களுக்கும் அறிவியலுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்ட முடியுமா? வாங்க அதையும் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். யோக பார்வையில பார்த்தா சூரிய ஒளிக்கும் நம்ம முடிக்கும் ஆழமான தியான நிலைக்கும் ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு இருக்கு. அதாவது முடி சூரிய சக்தியை உறிஞ்சு அதை நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பிக்கு அனுப்புதான். இந்த சுரப்பி தான் நம்ம தூக்கம், விழிப்புணர்வு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதனால தியானம் இன்னும் ஆழமாகுதுன்னு நம்புறாங்க. இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இல்லையா? பழங்கால ஞானமும் நவீன அறிவியல் புரிதல்களும் எப்படி ஒரே இடத்துல சந்திக்க வாய்ப்பிருக்குன்றதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். நம்ம உடம்ப சும்மா சதை மட்டும் இல்ல, அது ஒரு ஆற்றல் கருவிங்கிறதையும் இது காட்டுது. சரி, இப்போ உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரலாம், இல்ல வந்திருக்கணும். முடி வளர்க்கறது இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா அப்புறம் ஏன் புத்த துறவிகள் மாதிரியான நிறைய பேர் தலைய மொட்டையடிச்சுக்கிறாங்க? இது ஒரு சரியான கேள்வி இல்லையா? வாங்க இதுல இருக்கிற சுவாரஸ்யத்தையும் பார்க்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா ரெண்டு வேற வேற ஆன்மீக இலக்குகளை நமக்கு காட்டுது. ஒரு பாதை பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி அதை பாதுகாக்கிறத நோக்கமா வச்சிருக்கு. இன்னொரு பாதை நான்கிற அந்த அகங்காரத்தை முழுசா அழிச்சு உலகப்பற்றிலிருந்து விடுபடுறத நோக்கமா வச்சிருக்கு. அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட ஆன்மீக பாதை எதுவோ அதுதான் அவங்க முடி வளர்க்கணுமா இல்ல மழிக்கணுமான்னு முடிவு பண்ணுது. ரெண்டுமே தப்பு கிடையாது. ரெண்டுமே ரெண்டு விதமான இலக்குகளுக்கு போற சரியான பாதைகள் தான். சரி, கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒருத்தரோட வெளித்தோற்றம், அதாவது அவங்க நீளமா முடி வச்சிருந்தாலும் சரி இல்ல மொட்டை அடிச்சிருந்தாலும் சரி, அது அவங்களோட ஆன்மீக பயணத்தோட ஆழத்தை உண்மையிலேயே தீர்மானிச்சிட முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?